ஐயாட்ட விண்ணப்பத்தை வைங்க, அவர் பார்த்துருவார். நீ பார்த்து என்னன்னு சொல்லுங்க. ஆதிகாலத்தில் சித்தர்கள் கால்நடையாக நடந்து சொல்லான நோய்த்தாங்க, மண்ணெடுத்து கூட நோய்த்தாங்க. அப்போ வந்து நம்மளாம் வந்து மனிதனாக இருந்தோம். இப்போ இந்த கலியுல காலத்தில் சுவாமி என்ன கொடுத்தாலும் யாரும் போதும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி சாமி என்ன கொடுத்தாலும் அதை நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறது பூரா நல்ல வழியை பயன்படுத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதை நீங்கள் நல்ல வழியை பயன்படுத்தி தொழில் முன்னேற்றி உங்கள் அப்பா அம்மா எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு. அதே மாதிரி 4 பேர்த்துக்கு பசிக்க நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னா அவள் ஏதோ ஒரு உருவத்தில் உங்கள் எதாக இருந்தாலும் தீர்த்து வருவான். சாப்பாடு வாங்கி கொடுத்தா வாங்கி என்ன பண்ணுவான், கீழே ஓட்டு போடுவான். ஒரு விவசாயம்னா மனித பிரிவே கிடையாது. இது எந்த மனிதனும் உணர மாட்டான். அந்த உணத்தை சொல்கிறார். கண்ணை உணர்னா தன்னை உணரு. இப்போ நீங்களே உன் மனதை நீங்கள் உணர்ந்தாலும் நீயே யாரும் தெரியும், இன்னும் தெரியாது. மனித பிரிவுன்றது புனிதமான பிரிவை கொடுத்துருக்காருன்னா சும்மா சாதாரண விஷயம். அப்போ எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் தனக்காக வேண்டுதலும் போடாத, வேண்டதும் செய்யாத. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் சாமியை கொண்டு நீங்கள் என்றைக்கு நல்லா இருக்கும். சாமி எல்லாம் கொடுக்கும்போது அது நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டு வாங்க. ஒன்றா முடிஞ்சு 4 பேருக்கு தானம் தருமா. பசிக்கிறவங்களுக்கு, இந்த வயசான பாட்டியாக இருக்குது, யாராக இருந்தாலும் சரி மனசார கொடுத்துட்டு போவோம். 1 ரூபா இருந்தாலும் மனசார தானம் பண்ணு. அதான் இறைவன் சொல்லுங்கள். கேட்ட விண்ணப்பத்தை வைங்க. இது புரோசல். இவர் பார்த்தீங்கன்னா 5 பேருமே ஆதிகாலத்தில் பஞ்சபூதம் கட்டப்பட்டது. பூலோகத்துலேருந்து கல் ஒன்று கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அரசு கட்டினா, ராஜா கட்டினா. இது அப்படி கிடையாது. 5 பேருமே 5 நாட்டிலேருந்து பன்னீர் இலையில் விவிதியை கொடுத்து இந்த கோயில் திருப்பதி கட்டினாங்க. காசை வச்சு படத்தை வச்சு கட்டிக்கிறது. பன்னீர் இலையில் விவிதியை கொடுத்து இந்த கோயில் கட்டும்போது தூண்ட விநாயகர்களை பிரித்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்ச கூலி அதில் இருக்கும். ஆனால் 5 பேர்த்துக்கு தனித்தனியாக ஒரு வேலை. கோயில் கட்டுறதுக்கு ஒருத்தருக்கு, ராஜகோபுரம் கட்டுறதுக்கு ஒருத்தருக்கு, 5 பேருக்குமே வேலை கொடுத்து இந்த கோயிலை கட்டிக்கணும். இது குருஸ்தலம். எல்லாமே தீர்ப்பு. இந்த 5 பேர்த்தி நினச்சிக்கோங்க சித்தர்களை. அப்போ முருகன் நினச்சிக்க சீக்கிரமாக குணமாகும். நம்பிக்கை தான். இல்லை, அவங்க இன்றைக்கி ஒரு நாளோட ஃப்ரீ டைம் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ட்ரிப் பண்ணி பாருங்க, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. இல்லை, அது பண்ணால் காலம்புறா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை போகக்கூடாதுன்னா தடுத்துட்டு இருக்கேன். டாக்டர்ன்றது கடவுள் தான், ஆசிரியர் கடவுள் தான். இப்போ சாப்பாடு போல் நிறையா மாற்ற தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். பணத்துக்கு இருக்க பூமியில் என்ன பறிச்சா வச்சுருக்கான். அது எது யூஸ் இல்லாமல் இருக்குது. வெளிநாடு போது கூட தமிழ்நாடு போது போட்டு தான் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நடக்குது இந்த கழிவுலகம். இந்த கழிவுல கடமையா கழிவுத்தில் இரவே நம்ம செய்கிற தவிர நம்ம என்றைக்காவது உடஞ்சிருக்கோம்மா. கடவுள் என்ன சொல்கிறாரு, எல்லாமே தருகிறேன், நீ மனிதனை மட்டும் வா அப்படி தானே சொல்கிறாரு. பிடிவாதத்துக்கெல்லாம் மறந்தே கிடையாது. நம்பிக்கை வைங்க. இரவு ஏதோ ஒரு உருவத்தில் காப்பாற்றுவார். அதை மட்டும் இங்கே நான் சொன்ன மாதிரி செய்யும். இதான் உண்மை. சரிங்களா? நீங்கள் வச்சுட்டு காசை பண்ண என்கிட்ட செல்லாது. காசு நீங்கள் சொல்கிறீங்க, தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ நடக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னத்தை உணர்ந்தீங்க குறை சொல்ல, அது உணத்தை சொல்கிறாருன்னு சொல்கிறாரு. நீங்கள் பணஞ்சது மனசுக்கு இருக்கா கிடையாது. இல்லை, இரவு என்ன சொல்கிறேன்னா பணன்றது லட்சுமி. மனிதனை மட்டும் வாங்க.